நீ என்ன இப்படி பயமுறுத்துற? நீ ரொம்ப மோசம். நான் பயப்படுறவளா இல்ல. ஆக்சுவலா நான் ரொம்ப தைரியசாலி. ஒரு தடவை உங்க மாமா பாத்ரூம்ல கற்பாம்பூச்சிய பார்த்துட்டு பயந்து ஓடி வந்துட்டாரு. நான் தான் போய் பிடிச்சேன் தெரியுமா? மாட்னா ஷாம்லோ. இவங்க அப்பா பயந்து ஓடின ஓட்டம் இருக்கே. சிரிப்போ சிரிப்பு. என்ன இந்த ஆளு இன்னும் கொஞ்ச நாளைக்கு வரமாட்டான், அதுக்குள்ள நம்ம எல்லா காரியத்தையும் முடிச்சிடலான்னு பார்த்தா இப்படி திடீர்னு வந்து நிக்கிறானே. ஐயோ அம்மா, அப்பாமா. ஐயோ, வாங்க மாமா. வாங்க. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? வாங்க. வந்துட்டீங்களா? உங்க கோவம்லாம் குறைஞ்சிடுச்சா? பொட்டி தொடாத. பொட்டி எடுத்து உள்ள வைக்கலான்னு. கொண்டு வந்து எனக்கு உள்ள வைக்க தெரியாதா? அப்படியே சந்தோஷமா பொங்கி பொங்கி சிரிக்கிற. புருஷ வீட்டுல இல்லைங்கிற கவலை கொஞ்சம் கூட முகத்துல தெரியலையே. கண்டவளோட சேர்ந்து கூத்தடிக்கிறது, கும்மாளம் போடுறது. கல்யாண களகட்டி இருக்குமா இந்த வீடு? அப்பா நீங்க உள்ள வாங்க. என்ன கூப்பிடறதுக்கு நீ யாரா? இது என் வீடு, நான் வாடகை கொடுக்குறேன். நான் எப்ப வேணா வருவேன், எப்ப வேணா போவேன். இந்த வீட்டுல பெத்த அப்பா யாரு? 10 நாள் வந்துட்டு தங்கிட்டு போற விருந்தாளி யாரு? நிரந்தரம் யாரு? தற்காலிகம் யாரு? முக்கியமானது யாரு? வேஸ்ட் லக்கேஜ் யாருன்னு உங்க யாருக்கும் புரியவே இல்லையே. மூளை மழுகி போயிருக்கேன். ஏங்க, எதுக்கு இப்படி வந்ததும் வராததுமா இப்படி பேசுறீங்க? இவ்ளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ஆதரவா 4 நல்ல வார்த்தை புள்ளைங்க கிட்ட பேசணும்னு தோணுதா? என்ன வான்னு சொல்றதுக்கு இவன் யாரு? ஆமா, நீங்களா வருவீங்க, நீங்களா போயிடுவீங்க. உங்களை வான்னு சொன்னாலும் தப்பு, போகாதீங்கன்னு சொன்னாலும் தப்பு. அத்தை விடுங்க அத்தை, பேசாம இருக்க மாட்டீங்களா? மாமா இப்பதான் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. மறுபடியும் கோச்சுக்கிட்டு போயிட போறாரு. கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருங்க அத்தை. சரிம்மா, நீ சொன்ன சரிதாம்மா. ஏண்டி, இத்தனை வருஷ தாம்பத்தியத்துல எத்தனை லட்சம் தடவை உன்னை நான் வாய மூடுன்னு சொல்லி இருப்பேன். ஒரு தடவையாவது நீங்க சொன்னா சரிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா? எப்பெல்லாம் வாய மூடுன்னு சொல்றனோ அப்பெல்லாம் எகிரி எகிரி என்னோட சண்டை போட்டிருக்க. ஆனா இப்ப பாரு, எவ்வளவு சொன்ன உடனே அதை வேத வாக்கா கையில எடுத்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு நிக்கிற. இதெல்லாம் அந்த தெய்வத்துக்கே எடுக்காதீ. ஏங்க, அவ எவ்வளோ இல்லைங்க, இந்த வீட்டு மூத்த மருமக. நீங்க இந்த மருமக அருமை தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன திருந்தவே இல்லையா? நான் என்னடி தப்பு பண்ண திருந்தறதுக்கு? அறிவு கட்டவிட. முதல்ல நான் உன்னை கட்டின புருஷன், அதை நீ ஞாபகம் வச்சுக்க. இந்த குடும்ப தலைவங்கிறத ஞாபகம் வச்சுக்க. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு மரியாதை கொடுக்க கத்துக்க. சரிங்க, இந்த மாசம் கரண்ட் பில்லு 2400 ரூபாய். அதை போய் கட்டிட்டு வந்துருங்க. இன்னைக்குதான் லாஸ்ட் டேட். உங்களை குடும்ப தலைவரா மதிச்சுதான் சொல்றேன். குடும்ப தலைவர் தான் கரண்ட் பில்லாம் கட்டணும். முதல்ல இங்க இருக்கிறதெல்லாம் அடிச்சு மிதிச்சு அழுக்கெல்லாம் தோச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் பில்ல கட்டிட்டு வரேன். என் துணிய சொன்னேன். என்ன பார்த்தது முகத்துல அப்படி ஒரு அதிர்ச்சி காட்டுற. நான் திரும்பி வருவேன்னு எதிர்பார்க்கல. இல்ல ஒரேடியா ஒழிஞ்சிட்டேன்னு முடிவே பண்ணிட்டேன். என்ன அத்தை, மாமாவை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க? மாமா வாங்க மாமா, உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? சச்ச வேண்டாம், வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்கு. சில்லுன்னு மோர் குடிக்கிறீங்களா? மாமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா.
யாரும் இங்க நடிக்க வேண்டாம். நான் யார் டிராமாவும் இங்க பார்க்க விரும்பல. நானே பல டிராமா நடிச்சவன், பல டிராமா போட்டவன் காலேஜ் டேஸ்ல. அதனால இங்க யார் நிஜமானவங்க, யார் நடிக்கிறாங்கன்னு எனக்கு எல்லாம் புரியும். பிரியா பிரதீப்போட பைக்ல போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். யாருடைய இது உனக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க? பா எனக்கு பரீட்சை நடக்குதுப்பா, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வர சொல்லிருக்காங்க, அதான் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றாப்பா. அப்படி எல்லாம் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பார்க்காத. உங்க அம்மாவையும் உங்க அண்ணனையும் வேணா ஏமாத்தலாம். என் கண்ணு ரெண்டும் உன் மேலேயே தான் இருக்கு. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இதை மட்டும் கேட்க வந்துட்டாரு. என்ன முனகுற? ஒன்றும் இல்லைப்பா. பாத்தியா, போன் வந்துகிட்டே இருக்கு. பா ஃப்ரெண்டுப்பா. போன் எல்லாம் ஒரு அளவோட வச்சு பேசிக்கிட்டு இருக்கணும். ஜபமால உருட்டுற மாதிரி எப்ப பார்த்தாலும் விரலால வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்க கூடாது. எதுவுமே ஒரு எல்லைக்கு மேல போனா விஷம். அதை புரிஞ்சுக்க. சரிப்பா, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, நான் போறேன். இத பாரு, நான் வீட்டுக்கு வந்ததே உனக்காக தான். அதை ஞாபகம் வச்சுக்க. என் மேல இவ்வளோ ஆசை, அன்பு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பா ஏய், உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டா. வா. மாமா, மோர். நோ மோர். சாரி மாமா, கோச்சுக்காதீங்க. இங்க நடக்கிற எல்லா கலாட்டாக்கும் பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சைலண்டா இருந்துகிட்டு சைதான் கா பச்சா வேலையெல்லாம் அச்சாவா பண்ணிட்டு இருக்கியா? புருஷனை வெளியில அமிச்சிட்டு கொம்பு முளைச்சு திரியிறியா? உன் கொம்பை முறிக்கிறதுக்கு தாண்டி வந்திருக்கேன். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். போ, சமையல் வேலையை பாரு. போ போடு. என் தாத்தா தானே நீ? சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கியா? இது எங்க தாத்தாவோட சேரு. நான் எந்திரிக்க மாட்டேன். சரி போனா போட்டோம். எனக்கு ஒரு முத்த கொடு, நான் சேர் தரேன். ஹாய், நான் உங்கள் தினேஷ் கார்த்திக். உங்கள் கேடிவியில் டபுள் தமாக்கா சம்மர் ஸ்பெஷல். ராஜி, காலையில இருந்து செம்ம அலைச்சல், பயங்கர டயர்டா இருக்கு. சாப்பாடு ரெடியா? சாப்பிடலாமா? ஏண்டி, உறவு முறையில உனக்கு நான் அத்தை. ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை அத்தைன்னு கூப்பிடக்கூடாதா? அத்தை, எனக்கு அத்தை பசிக்குது அத்தை. சாப்பிடலாமா அத்தை? சாப்பிட போலாமா அத்தை? வரீங்களா அத்தை? ஐயோ, மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சுடி. செல்வி, உன் கைவரிசையை காட்டு, ஸ்னேகா வரா. ஏய், நான் மட்டும் தனியா சாப்பிட போல, நீயும் வா, எனக்கு போர் அடிக்கும். ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் பார்த்துட்டு வரேன்டி. என்ன புது ஷோவா? சஸ்பென்ஸ், பாரு பாரு. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் இந்தாங்க காஃபி. வாழ வைப்பான் என்று அமை. ஓ ஏ டென்ஷன் வராங்க யோசா. அப்படிங்க பாருங்க 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 பாருங்க. எஸ். ஓ ஏ.
பாதியில எழுந்திருச்சு போக கூடாது, பார்க்கணும். சரியா? ப்ரோக்ராம் நல்லா இருந்தா ஓகே. பாரு. நேயர்களே வணக்கம். இப்ப நாம பார்க்க போறது மருத்துவ மலர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு பிரபல டாக்டர்கள், மருத்துவ விஞ்ஞானிகள் மற்றும் சாதனை மனிதர்கள் இவர்களை நாம் தொடர்ந்து பேட்டி எடுத்து மக்களுக்கு உடல்நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு பேட்டி காண போற அந்த நபர் பிரபல இதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கருணாகரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்க புது கிளினிக் ஆரம்பிச்சத பத்தி சொல்லுங்க டாக்டர். இதோட பின்னணியை நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன புரிஞ்சு எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து என் திறமை மேல நம்பிக்கை வச்சு என்னுடைய வெல்விஷரா இருக்க சில நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பல எதிர்ப்புகளை சந்திச்சு பல சதிகளை முறியடிச்சு நான் இந்த கிளினிக் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு முக்கிய காரணமா எனக்கு உறுதுணையா இருக்கிறது செல்வி ராஜலட்சுமி அவர்கள். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கன்றாவிதான் முக்கியமான பேட்டியா? இத பாக்குறதுக்கு தான் என்ன உட்கார வச்சியா? வர வர பொண்டாட்டிய கொண்டவனுக்குலாம் பப்ளிசிட்டி. இந்த நாடு விளங்குமா? உருப்படுமா? ஏய், தேவையில்லாம பேசாதடி. பாரு ப்ரோக்ராம. டாக்டர், உங்களை பத்தி ஒரு முக்கியமான தகவல் கேள்விப்பட்டேன். நேயர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான தகவலா கூட இருக்கலாம். நீங்க ஒரு கொலை குற்றவாளியா, ஆயுள் தண்டனை கைதியா பல வருஷங்கள் ஜெயில்ல இருந்திருக்கீங்க. பல வருஷங்களா நீங்க மருத்துவ துறையிலேயே இல்லாம திடீர்னு ஜெயில்ல இருந்து வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டருடைய அப்பா ராமநாதன் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாத நேரத்துல உயிருக்கு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருந்தாரு. அவரு கட்சியில ஒரு முக்கியமான விஐபின்னு எல்லாருக்கும் தெரியும். மற்ற மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து அவரோட உயிரை காப்பாத்த முடியாதுன்னு அறிவிச்ச பிறகும் நீங்க அவருக்கு ஆபரேஷன் பண்ணி அவரோட உயிரை காப்பாத்தி பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? ஆமாமா, அதை விட பெரிய சாதனை தாலி கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ணது. அத கேளுங்க ரிப்போர்ட்டர். ரிப்போர்ட்டர் சும்மா சொல்லுங்க டாக்டர். அனாவசியமா பேசி கன்றாவிய நீயே பார்த்து தொலை. ஸ்னேகா, இதயத்துல இருந்து உடலுக்கு ரத்தம் எடுத்துட்டு போற பெரிய தமனி அயோட்டா. இது இதயத்துக்கு கீழே இருந்து கிளம்புற மகா தமனி. இந்த மகா தமனி இயங்காம பழுதடைறப்பதான் மரணம் சம்பவிக்குது. அதை தடுக்கிறதுக்கு இதயத்துல ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆனா வேற பல மோசமான உடல்நிலை காரணமா ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சுக்க முடியாதவங்களுக்கு ரீசெண்டா கிடைச்ச வரப்பிரசாதம் தான் இந்த ஆபரேஷன். இதுக்கு TAVI சர்ஜரின்னு பேரு. பல வருஷமா மருத்துவத்துறையோட சம்பந்தமே இல்லாம திடீர்னு வந்து புரட்சிகரமான ஒரு ஆபரேஷன் செய்யறது சாத்தியம் தானா? நான் ஜெயில இருந்தாலும் ஜெயில இருக்க ஹாஸ்பிட்டல் வசதிகளை வச்சு நான் என்னுடைய ப்ரொஃபஷனை அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். மருத்துவ சம்பந்தப்பட்ட லேட்டஸ்ட் விஷயங்கள்லாம் எனக்கு அத்துப்படி. முக்கியமா சொல்ல போனா எவ்வளவுதான் காலம் கடந்தாலும் கத்துக்கிட்ட தொழிலும் வித்தையும் என்னைக்குமே நமக்கு மறக்காது. 20 வருஷம் என்ன 200 வருஷம் ஆனாலும் மனுஷ மனம் ஒண்ணுதான். நம்ம தொழிலை நாம நேசிச்சா அக்கா என்னைக்கும் எதுவும் மறக்காது. பல வருஷமா நான் ஜெயில இருந்ததுனால என்னால ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு எனக்கு வேண்டாதவங்க பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். திறமை என்னைக்குமே துருப்பிடிக்காது. என்னை கெடுக்க நினைச்ச சில பேர் என்னை சுத்தி 24 மணி நேரமும் ஜெயில் யூனிஃபார்ம்ல இருந்தாலும் எனக்கு உதவி செய்ய சில நல்ல உள்ளங்களும் எனக்கு அங்க இருந்தது. இது உன்னை பத்தி. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உண்மையும் சத்தியமும் என்னைக்குமே சோர்ந்து போகாது. இந்த ஆபரேஷன் என்னுடைய திறமையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பு என் வாழ்க்கையில பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சில நயவஞ்சக சக்திகளால நான் இழந்த எல்லா உடைமைகளையும் நான் மறுபடியும் மீட்டெடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இந்த வெற்றி எனக்கு கொடுத்திருக்கு. மறுபடியும் இவ ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தா இவ செத்தா. என்ன பொறுத்த வரைக்கும் மனித உயிரை விட பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மனித உயிருக்கு விலை இருக்கா? இல்ல. மனித உயிர் விலை மதிப்பற்றது. என்னைக்குமே நான் உயிரை பெருசா மதிச்சு
காப்பாற்றத்தான் முயற்சி செஞ்சிருக்கேனே தவிர எந்த காரணத்தை கொண்டும் பணத்துக்காகவோ வேற எந்த காரணத்துக்காகவோ மனித உயிர்களோட விளையாடுனதும் இல்லை, மனித உயிர்களை பறிக்கவும் இல்லை. மனித உயிர் எவ்வளவு முக்கியம்னு ஒரு டாக்டரான எனக்கு ராஸ்கல், அப்பா இதை அயோக்கிய கொலகார பாவி. மனித உயிர்னு சொல்றியே, அதுக்கு விலை மதிப்பில்லைன்னு சொல்றியே. அந்த விலை மதிப்பற்ற உயிரை தானடா நீ பறிச்ச. என்னங்க ஏன் இப்படி கத்துறீங்க? நான் கத்துறேனா? கொலை பண்ணிடுவேன் அவனை. பாரி எங்க அந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும். சமுதாயத்துல தீய சக்திகளை இவன் வேற இருக்க போறானோ. உன்ன முதல்ல வேற இருக்கணும்டா. நீ டாக்டரா? கொலகார பாவி. உன்ன என்ன என்னோட என்னங்க எமோஷனல் ஆவாதீங்க. மக மருமக எல்லாரும் பாக்குறாங்கங்க. நீங்களே நாம இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருக்கிற ரகசியத்தை எல்லாம் உடைச்சிருவீங்க போல் இருக்கே. உள்ள போங்க, தயவு செஞ்சு உள்ள போங்க. ஆத்திர அடங்கலடி, எனக்கு கொலவரி வருதுடி. ஒரு அயோக்கிய ராஸ்கலுக்கு பட்டம் பதவி பேட்டி கொண்டாட்டம். இந்த ஊர் உருப்படுமா? களி புத்தி போயிடுச்சு. களி புத்தி போச்சு. அவன் உருப்படாம போகணும், நாசமா போகணும். அவன் ரிலீஸ் ஆயிட்டானா? அவனுக்கு வச்சுக்கிறேன்டி நானு. அவனை சும்மா விட மாட்டானா? சும்மா விட மாட்டான் அவனை. உள்ள போங்க, உள்ள போங்க. ஹாய் அக்கா. என்னக்கா அதுக்குள்ள நடு ரோடுக்கு வந்துட்டீங்க? எல்லாத்துலயுமே நீங்க என்ன விட ஃபாஸ்ட்னு எனக்கு தெரியும். ஆனா ராகவன் மாமா வீட்டுக்கு போன நீங்க அதே ஸ்பீட்ல நடு ரோடுக்கு வருவீங்கன்னு தெரியாம போச்சே. ஏங்கா மாமா உங்களை அடிச்சு விரட்டிட்டாரா? என்ன அடிச்சு விரட்டுற தைரியம் யாருக்கடி இருக்கு? என்ன வெளிய போன்னு சொன்ன உங்க ராகவன் மாமா அவர்தான் 4-5 தடவை வெளியில போயிட்டு வராரு. என்ன வெளிய அனுப்ப அவரால முடியாது. கடைசியில நான் இருக்கிற வீட்லயே என்கிட்டயே அவர் சரண்டர் ஆயிட்டாரு. ஓகே, அப்புறம் ஏன் ரோட்ல நிக்கிறீங்க? என்னோட குழந்தைய ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வரேன். ஏங்கா இப்படி கஷ்டப்படுறீங்க? மாளிகையில இருந்து குடிசைக்கு வந்துட்டீங்க. ஏசி கார்ல இருந்து இதோ ஆட்டோவை தேடி நிக்கிறீங்க. பிஸா பர்கர்ல இருந்து பழைய சாதத்துக்கு இறங்கிட்டீங்க. வாஷிங் மிஷின் துவைச்ச துணிய இப்போ நீங்க துவைக்கிறீங்க. குடிசையில இருந்தாலும் நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன்டி. பங்களா கார்னு இருந்தாலும் நீ தோத்துட்டு இருக்க. எப்படி பூமி பூஜை ஓஹோன்னு பிரமாதமா நடந்தது போல இருக்கு. தொழில போட்ட முதலும் காலி, தொழில் ஆரம்பிக்க போட்ட ஆபீஸும் காலி. 50 லட்சம் ஸ்வாஹா. அப்போ அந்த போலி பத்திர பார்ட்டி? அன்னைக்கே நான் சொன்னேனேடி, உன்னை தாங்கி நிக்கிற வேற ஒவ்வொன்னையும் நான் வெட்டுவேன்னு. ஐஜிக்கு பதவி போச்சு, உனக்கு 50 லட்சம் போயிடுச்சு. ராஜீவ்க்கு மானம் மரியாதை நிம்மதி போயிடுச்சு. இனிமே உங்க 2 பேருக்கும் என்னெல்லாம் போக போகுதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு தரட்டுமா? ஆனா எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல கஷ்டமும் இல்ல. ராகவன் குடும்பம் என் கால் அடியில அடிமையா விழுந்து கிடக்குடி. நான் சொடக்குனா அவங்களுக்கு சொர்க்கம், நான் மடக்குனா அவங்களுக்கு நரகம். அவங்கள என் சுண்டு வரல வச்சிருக்கேன்டி. உன்னை நான் அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு விடவே மாட்டேன். பூமி பூஜையை கெடுத்தது, ஐஜி அங்கிளை சஸ்பெண்ட் பண்ணுது, இது எல்லாத்துக்கும்
நீங்க காரணமா இருந்திருப்பீங்களோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உன் ஆட்டம் அடங்கிடுச்சு ஸ்னேகா. இனிமே உன்னை தலை தூக்கவே நான் விட மாட்டேன்டி. உன் வீட்டை அடமான வச்சு நீ தொழில தொடங்குன, தொழிலும் போச்சு, வீடும் போச்சு. கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு உன் அத்தை ராஜலட்சுமியும் போயிடுவா. அதுக்கப்புறம் ராஜீவ், துவாரகேஷ்னு ஒவ்வொருத்தரா போயிட்டே இருப்பாங்க. போய் சொல்லு உன் ராஜீவ் சார் கிட்ட. போலி பத்திரம் காட்டினது, பணத்தை வாங்கினது, பேங்க் பேமெண்ட்டை நிறுத்தினது, ஐஜிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணது எல்லாம் இந்த உமா தான்னு போய் சொல்லு. என் புருஷன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். நீ என் புருஷனை உன் கைக்குள்ள வச்சு ஆட்டுற. நீ என்னோட ராஜீவ பகடக்காயா வச்சு உருட்டு. பதிலுக்கு நான் உன்னோட துவாரகேஷ பந்தயத்துல பணைய வைக்கிறேன். யார் யார் இந்த ஆட்டத்துல ஜெயிப்பாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாமா?